கும்பகோணம் பக்கத்துல ஒரு அமைதியான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கண்ணம்மான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவ அந்த ஊர்ல அழகுக்காக மட்டும் ஃபேமஸ் கிடையாது, அவளுடைய சிரிப்புக்காகவும் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண சிரிப்புலாம் இல்லை. அது ஒரு மாதிரி அகன்ற கொடூரமான இயல்பற்ற சிரிப்பு எப்போதுமே அவ ஃபேஸ்ல இருக்கும். அதே ஊர்ல வேலுன்ற பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப நல்ல இரக்கமுள்ள குணம் உள்ளவன். அவன் ஒரு விவசாயி. அந்த பையனை கண்ணம்மா கல்யாணம் பண்ணிக்கிறான். வெளியிலேருந்து பார்க்கும்போது 2 பேரும் ரொம்ப சந்தோஷமான கணவன் மனைவியாக தான் தெரிஞ்சாங்க. ஆனால் வேலுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு இருள் சூழ்ந்த கனவாக மாறிடுச்சுன்னு. ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் வேலு ஏதோ சத்தம் கேட்டு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி பார்ப்பான். பார்த்தா கண்ணம்மா ஒரு இருட்டறையில் உட்காந்துக்கிட்டு வேலுவையே கண் சிமிட்டாம பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இப்படி இருக்கும். வேலு கண்ணம்மாவை சத்தமா கூப்பிட்டு பார்ப்பான். அவளை உலுக்கி எழுப்பி பார்ப்பான். ஆனா என்ன பண்ணாலும் அவளுக்கு சிரிப்பை நிறுத்தவே மாட்டான். வேலு பொறுமை இழந்துட்டான். கண்ணம்மா தூங்கும் போது இன்னைக்கு கவனிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா வேலு அவளை திரும்பி பார்க்கும்போது ஏதோ சரியில்லைன்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. கண்ணம்மா மூச்சு விடலை. வேலு ரொம்பவே பயந்து போயிடுறான். கண்ணம்மாவோட மணிக்கட்டை பிரித்து பார்க்குறான். ஆனால் கை ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஹார்ட் பீட் அடிக்குதான்னு பார்க்குறான். சத்தமே இல்லை. கண்ணம்மா இறந்துட்டான். கண்ணம்மாவோட கண்கள் திறந்திருக்கும் நிலையில் இன்னமும் அவர் சிரிச்ச மாதிரியே தான் இருக்கா. வேலு பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பார்க்குறாங்க. அவன் நினைச்ச மாதிரியே கண்ணம்மா இறந்துட்டான். ஆனால் அவள் இறந்து 3 நாள் ஆகும். ஆனால் அப்புறம் எப்படி கண்ணம்மா சகஜமாக நடமாடிட்டு இருந்தா? கிராம பூசாரி உடனே கண்ணம்மாவோட உடலை எரிக்கணும்னு உத்தரவிடுறார். வேலு அதிர்ச்சியில் இருந்தாலும் சரின்னு சொல்றான். கிராமத்தில் இருக்கிறவங்க கண்ணம்மாவோட உடலை ஆத்தங்கரைக்கு கொண்டு போய் தீ வச்சு அழிச்சிடுறாங்க. உடல் முழுசா எரிஞ்சு சாம்பலாயிடுது. திகில் இனி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இரவு வேலு வீட்டுக்கு திரும்புறான். செம டயர்டில் போனதும் படுத்துறான். அப்போ வாசக்கதவு மெதுவா திறக்கிற சத்தம் கேட்குது. ஒரு குரல் கேட்குது. வேலு, ஏன் என்னை எரிச்ச? அவன் பயந்து நடுங்கி திரும்பி பார்க்குறான். பார்த்தா கண்ணம்மா அவள் பக்கத்தில் இருக்கா. அவள் உடம்பெல்லாம் கருகி போயிருக்கு. ஆனால் அவள் முகத்தில் அந்த சிரிப்பு மட்டும் அப்படியே இருக்கு. அடுத்த நாள் காலையில் கிராம மக்கள்லாம் எதையோ பார்த்து பயந்து உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அது என்னன்னா, வேலு அவனோட வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அவன் முகத்துல ஒரு திகிலூட்டு சிரிப்பு உறைஞ்சு போயிருக்கு. அவன் கண்கள் 2ம் இல்லை. அவன் பின்னாடி செவுத்துல ஒரு சிரிப்பு ஒருபோதும் மறையக்கூடாது, மரணத்திலும் கூட அப்படின்னு ரத்தத்தால எழுதியிருந்தது. கிராம பூசாரி உடனே பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள்லாம் பூஜைக்கான ஏற்பாடு வேலைகளை செய்யறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது. அது எங்கிருந்து வருதுன்னா, வேலுவோட வீட்டில இருந்து. இதையெல்லாம் பார்த்த கிராம தலைவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வேலுவோட வீட்டுக்குள்ள நுழையிறான். அவன் உள்ள நுழைஞ்சதும் கதவு தானா சாத்திக்குது. வெளியில இருந்த மக்கள்லாம் கதவை தட்டி பார்க்குறாங்க. ஆனா அது திறக்கவே இல்லை. திடீர்னு உள்ள இருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்குது. ஒரு வழியா கிராம மக்கள்லாம் அந்த கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கிராம தலைவனோட முகமும் வேலுவோட முகம் போலவே ஒரு அமானுஷ்ய சிரிப்புடன் சுவரை கை காட்டியவாறு நிற்கிறார். அங்க கண்ணம்மாவோட பிரதிபலிப்பு அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. ஆனா அங்க எந்த கண்ணாடியும் இல்லை. அந்த நிழல்ல இருந்து கண்ணம்மாவோட
கருகிய பிசாசு வடிவம் வெளி வந்துச்சு. கண்ணம்மா வேலுவை மட்டும் துன்பத்தை வரல, அவ அந்த கிராமத்துக்கே ஒரு சாபமாகவே மாறிட்டா. ஒருவர் மத்திய ஒருவர் கிராம மக்கள் எல்லாருமே கண்ட்ரோல் இல்லாம சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க உதடெல்லாம் விரிஞ்சு கண்கள்லாம் காணாம போச்சு. கண்ணம்மாவின் முகத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சத்தமா கிராம பூசாரி அலறினார். இந்த உண்மை அவருக்கே லேட்டாக தான் புரிஞ்சது. எல்லாமே வீணா போச்சு. கண்ணம்மாவோட சிரிப்பை பார்த்து எல்லாருமே அவங்களுடைய சிரிப்பை நிறுத்தவே முடியல. அடுத்த நாள் காலையில் கிராமம் முழுவதும் அமைதியா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டின் முன்னும் கிராமத்தவர்கள் அமர்ந்து இருந்தனர். அவர்கள் அனைவரும் உயிரற்ற சிரிப்புடன். மிக தொலைவில் கண்ணம்மா எரிக்கப்பட்ட ஆற்றங்கரையில் ஒரு உருவம் நின்றது. அவள் சிரித்துக்கொண்டே இன்னும் காத்திருக்கிறாள். கிராமம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடியது. சில வழிபோக்கர்கள் இன்றும் கூறுவார்கள், நீங்கள் அந்த காலி வீடுகளை நீண்ட நேரம் பார்த்தால் உங்கள் உதடுகள் மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு முறை சிரிக்க தொடங்கினால் நீங்கள் ஒருபோதும் நிறுத்த முடியாது. இந்த கதையை கேட்கும்போது நீங்க சிரிச்சிடலையே,